ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம். இது எங்கே இருக்குன்னா வடபழனியில் இருக்குது, மெய்யப்பன் ரோட் ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து அடல்ட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியம் ஃபுல்லாக சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஓல்டு மூவிஸில் யூஸ் பண்ண கார்ஸ், அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கேன் இந்த மூவி வந்து ஜெமினி படத்தில் வரும்ல, நெஞ்சு துடித்தான் ஜெமினி ஜெமினி, அந்த பாட்டில் வர கார் தான். கொஞ்சம் இந்த நான் பாடின பாட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீரியஸாகவே இந்த பிளேஸில் ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வர பைக்ஸ் ரெண்டுமே நீங்கள் பார்த்ததும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இது மாதிரி வின்டேஜில் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் நம்ம இப்போ போய் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்க எல்லாமே வந்துட்டு வியப்பாக இருந்துச்சு. நான் அப்படியே ஜாலியாக அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் வந்துட்டு இங்கே வடபழனியில் வந்துட்டு ஏவிஎம் ஸ்டூடியோ கிட்ட ஏவிஎம் தேட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த தேட்டர் ஆனால் இப்போ கிடையாது, அதை இடிச்சிட்டாங்க. மேபி அதை ரெனோவேட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். அப்போது நான் என்னோடய காலேஜ் டேஸில் வந்துட்டு அங்கே ஃபஸ்ட் கிளாஸே 75 ருபீஸ் தான். யாரெல்லாம் அந்த தேட்டர் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்களா? சஹானா சாரல் பூத்ததோ, அந்த பாட்டில் யூஸ் பண்ண பாத் டப் தான். அதை அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா அந்த சோப்பு ஸ்மெல்லு கூட இன்னும் போகலை, சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். அப்புறம் அந்த பல்லக்கு இருந்துச்சு. அப்புறம் வின்டேஜில் யூஸ் பண்ண இந்த கேமரா, அப்புறம் இந்த பெரிய ஃபேன் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியல, மேபி அந்த பழைய ஃபிலிமில் வந்துட்டு காற்றடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த டிவியில் வந்து விஷுவல் ஓடிட்டே இருந்துச்சு, இந்த திங்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் என்னென்ன மூவி பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே பார்க்கும்போது நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வின்டேஜ், இது வரைக்கும் நம்ம வின்டேஜ் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பழைய ரேடியோ செட் இருந்துச்சு, கேசட் இருந்துச்சு, நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த பல்லக்கு எதில் வந்திருக்குன்னா, எஜமான் காலடி மண் எடுத்து, அந்த படத்தில் உள்ளது அது. அப்புறம் இந்த சிஸ்டம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஸ்கூலில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது கம்ப்யூட்டர் கிளாஸ்னு ஒன்று கூப்பிட்டு போவாங்க. அந்த ரூமில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும். இந்த மானிட்டர் மாதிரி தான் இருக்கும். அந்த மானிட்டரில் ஒருத்தவங்களும் வந்து ட்ராயிங் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பராசக்தி பில்டிங் வந்து கமலஹாசன் சார் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அந்த பிளேட்லலாம் எழுதி வச்சுருந்தாங்க. சீரியஸாகவே இங்கே வந்து நிறையா சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இது பழைய எஸ்டிடி பூத்தா, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அப்புறம் இந்த சிஸ்டமோட இன்ஜினியர் தான் அவர் அந்த கை காமிச்சது. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு தீ அந்த பாட்டில் வரும்ல, மாஸ்க்லாம் இப்போல்லாம் நமக்கு நிறைய எடிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அப்போல்லாம் எல்லாமே கையாலே எல்லாமே மேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லா திங்ஸுமே. எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க ஒரு மூவிக்கு அப்போது அப்படிங்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், என்னோடய வ்ளாக்ஸ் முடிஞ்சிச்சு. பாய் பாய் நண்பர்களே.